திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தற்பொழுது ரவுடித்தனம் செய்த காட்சி இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் வேட்பாளரை தாக்கியதால் தற்பொழுது போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது, எதற்காக, என்ன சம்பவம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வடசென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளருக்கிடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் வந்தது யார் என்பது தொடர்பாக அமைச்சர் சேகர்பாபு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாங்கள் ராசி பார்க்க மாட்டோம், கடவுள் கிடையாது என்று அலப்பறை கூட்டிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது மட்டும் நல்ல நேரம் பார்ப்பது நியாயமா என்ற ஒரு கேள்வியை தான் அதிமுக கூறியுள்ளது. இந்த நிலையில் தான் கடும் கோபமடைந்த சேகர்பாபு தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் வடசென்னை மாவட்டத்தில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் மோதல்களும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் தொடங்கி வந்த நிலையில் 2 நாட்கள் விடுமுறைக்கு பின் இன்று வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்துள்ளது. அதிமுக, திமுக, பாஜக என கட்சியின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று மதிய வேளையில் அதிமுக சார்பில் வடசென்னை வேட்பாளர் லோக்சபா தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராயபுரம் மனோ அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். இந்த நிலையில்தான் திமுகவின் சார்பாக வடசென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கலாநிதி வீராசாமியும் அதே நேரத்தில் வருகை தந்ததால் முதலில் யார் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார்கள், நல்ல நேரம் ஒரு நிமிடத்தில் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக திமுகவினர்கள் அதிமுகவின் வேட்பாளர் விட முதலில் வேட்புமனு தாக்கல் செய்தால்தான் நாங்கள் வெற்றியடைவோம் கூறி என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாமியே கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எதற்காக நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுக சார்பில் வருத்தத்தை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவின் அமைச்சர் சேகர்பாபுவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போலீஸ் பாதுகாப்பும் குவிக்கப்பட்டது. கலவரங்கள் அதிக அளவில் பரவாமல் இருப்பதற்காக உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் முதலில் அதிமுகவின் வேட்பாளரை வேட்புமனு தாக்கல் செய்த பிறகுதான் திமுகவின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் தயாநிதி வீராசாமி அவர்கள் நல்ல நேரம் பார்த்தது திமுகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதாகவும் சிலர் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. முதலில் வந்தது அதிமுக தான் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கூறியுள்ள நிலையில் அதை ஏற்க மறுத்த சேகர்பாபு அவர்கள் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு முதலில் திமுகவிற்குத்தான் வேட்புமனு தாக்கல் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று தற்பொழுதே அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி இத்தகைய வேலைகளை செய்யக்கூடிய கீழ்த்தரமான திமுகவினர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தயாநிதி வீராசாமி அவர்கள் வெற்றியடைந்தால் வடசென்னை மக்கள் எப்படி நிம்மதியாக இருப்பார் என்ற கேள்விதான் ஒவ்வொரு மக்களிடமும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்விகளை எழுப்பி வருகிறார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். வடசென்னை தொகுதியில் வீராசாமி செய்ப்பாரா அல்லது அவரை எதிர்த்து போராடக்கூடிய அதிமுக வேட்பாளர் மனோ தங்கராஜ் அவர்கள் வெற்றியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.